هلا نرحب بكم ترحيبا حارا في سلسلة تعليم التعامل في البنوك الجزء الثالث. பேங்க் பரிவர்த்தனை பற்றி படிக்கக்கூடிய தொடரின் 3வது பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த தொடர்ல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த பாகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப எப்பயுமே அதிகமா நம்ம பேங்க் எதுக்காக போவோம், அந்த சென்டென்ஸ் எல்லாம் அரபிக்ல எப்படி நம்ம கன்வே பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த பாகத்தை நம்ம கவர் பண்ண போறோம். வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய போன் நம்பரை வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கர்கிட்ட போய் நம்ம சொல்ல போறோம். என்னுடைய போன் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்ல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல உரீத் தஹ்தீத் ரகம் ஹாத்திஃபி, உரீத் தஹ்தீத் ரகம் ஹாத்திஃபி. உரீத் அப்படின்னா நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய ஒண்ணு, எனக்கு வேணும், ஐ நீட், ஐ வாண்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வெர்பு தான் உரீத் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தஹ்தீத் அப்படின்னா அப்டேட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தஹ்தீத். ரகம் அப்படிங்கிறது நம்பருக்கு பயன்படுத்துற ரகம். ஓகேங்களா? ரகம் ஹாத்திஃபி அப்படின்னா என்னுடைய மொபைல். அப்ப எப்படி சொல்றாங்க? உரீத் தஹ்தீத் ரகம் ஹாத்திஃபி, என்னுடைய மொபைல் நம்பரை நான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு எப்படி கன்வே பண்ணுவாங்க? சவுதி ஸ்லாங்ல அபகா உஹத்தித் ரக்மி. ஸோ வேணும் அப்படிங்கிறத சவுதியில எப்படி சொல்றாங்க? அபகா உஹத்தித் ரக்மி. இந்த இடத்துல வெர்பா கன்வே பண்றாங்க, அப்டேட் பண்ணணும். உஹத்தித் இது வெர்ப்ல நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ரக்மி என்னுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறத. ஒரு பலஸ்தீனியன் பித்தி உகையிர் ரக்மி, பித்தி உகையிர் ரக்மி. ஸோ பித்தி அப்படிங்கிறது எனக்கு வேணும், ஐ வாண்ட். உகையிர் அப்படின்னா மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும். ரக்மி என்னுடைய மொபைல் நம்பர் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். இங்க மொபைலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணா வெறும் நம்பர், என்னுடைய நம்பர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். அப்போ வந்துட்டு என்ன மீன் பண்றாங்க இந்த நம்பர்ல? மொபைல் நம்பர் தான் மீன் பண்றாங்க. ஓகே, ஒரு எஜிப்சியன் எனக்கு வேணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க? ஆயிஸ் உகையிர் ரக்மி. ஆயிஸ் அப்படிங்கிறது எனக்கு வேணும், ஐ நீட், ஐ வாண்ட். ஓகேங்களா? உகையிர் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு உகையிர்ங்கிறதா பயன்படுத்துறாங்க. ரக்மி, ரக்மி அப்படின்னா என்னுடைய நம்பர் அப்படிங்கிறதா பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல என்ன புது வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்க? தஹ்தீஸ், அப்டேட்டுக்கு தஹ்தீஸ் யூஸ் பண்றாங்க. வேற என்ன? ரக்கம் அப்படிங்கறத நம்பர், ஹாத்திஃப் அப்படின்னா மொபைல் போன். இதை ஸ்லாங்ஸ்ல எப்படி பயன்படுத்துறாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை தவிர்த்து புதுசா மட்டும் நம்ம பார்க்கலாம். உகையிர் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன வெர்பு? கரண்ட் வெர்ப்ல, பிரசன்ட் வெர்ப்ல உகையிர். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு செக் புக் கிடைக்குமா, எனக்கு செக் புக் கிடைக்குமா, எனக்கு செக் புக் வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின். நம்ம இதை எப்படி நம்ம அரபிக்ல கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஹல் யும்கின்னி அல் ஹுசூல் அலா தஃப்தர் ஷீகாத் ஜதீதா. ஹல் யும்கின்னி என்னால முடியுமா, அல் ஹுசூல் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு. அல் ஹுசூல்னா கிடைக்கிறது, கெட் பண்றது. ஓகேங்களா? அல் ஹுசூல் அலா தஃப்தர் ஷீகாத். அலா தஃப்தர் ஷீகாத், தஃப்தர் அப்படின்னு சொன்னா ஃபைலுக்கு பயன்படுத்துவாங்க. தஃப்தர் ஷீகாத்னா செக் புக். அலா தஃப்தர் ஷீகாத் ஜதீத் அப்படின்னா புதுசுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஜதீத். எப்படி கேட்கறாங்க? ஹல் யம்கின் அல் ஹுசூல் அலா தஃப்தர் ஷீகாத் ஜதீதா. ஓகேங்களா? இந்த ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு எப்படி கேட்பாங்க? சவுதி ஸ்லாங்ல அக்தர் ஆஹுத், அக்தர் ஆஹுத் தஃப்தர் ஷீகாத் ஜதீதா. அக்தர் அப்படின்னா என்னால முடியுமா அப்படிங்கிறதுக்கு. அக்தர் ஆஹுத் எடுத்துக்கிற முடியுமா, கேன் ஐ கெட், கேன் ஐ டேக் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தஃப்தர் ஷீகாத் ஜதீதா, தஃப்தர் ஷீகாத்னா செக் புக் அப்படிங்கிறதுக்கு தஃப்தர் ஷீகாத். இந்த டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தஃப்தர் ஷீகாத் ஜதீதா, புதுசுங்கிறதுக்கு ஜதீதாங்கிறத பயன்படுத்துறாங்க. பெலஸ்தீனியன் எப்படி கேட்கறாங்க? ஃபீனி 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 ஆஹுத் தஃப்தர் ஷீகாத் ஜதீதா. ஃபீனி ஆஹுத் தஃப்தர் ஷீகாத் ஜதீதா. அப்போ என்னால முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன பயன்படுத்துறாங்க? ஃபீனி. ஓகேங்களா? ஒரு எஜிப்சியன் ممكن اخذ دفتر شيكات جديده. ممكن اخذ دفتر شيكات جديده. ஓகேங்களா? இதுல என்ன நம்ம புது வார்த்தை நம்ம கத்துக்கிட்டோம்? எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அல் ஹுசூல் அப்படின்னா என்னது? அடைஞ்சுக்கிறதுக்கு என்னது? ஹுசூல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ செக் புக்கினுடைய டேர்ம் தஃப்தர் ஷீகாத். தஃப்தர் ஷீகாத், தஃப்தர் அப்படின்னா தனிப்பட்ட விதமா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஃபைலுக்கு பயன்படுத்தக்கூடியது. நோட் புக்குக்கும் என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம் தஃப்தர். ஜதீத் அப்படின்னா பெண்பாலுக்காக நம்ம பயன்படுத்தலாம். புதுசு. ஆண்பாலுக்குன்னா வெறும் ஜதீத், அந்த தா மர்பூத்தா லாஸ்ட்ல சேர்க்காம. ஓகேங்களா? வேற என்ன இதுல படிச்சிருக்கிறோம்? பாக்கி எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோல கவர் பண்ணது. அக்திர், ஃபீனி, மும்கின், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். பேங்க்னுடைய டிரான்சாக்ஷன், அந்த பரிவர்த்தனை இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்றது? அஹ்தாஜ் இலா கஷ்ஃப் பேங்க், அஹ்தாஜ் இலா கஷ்ஃப் ஹிசாப். அஹ்தாஜ்னா எனக்கு வேணும், இலா கஷ்ஃப் ஹிசாப், இலானா எனக்கு வேணும் அப்படிங்கிற அஹ்தாஜ் பக்கத்துல வரக்கூடிய ஒரு ஹரஃப். டூ அப்படிங்கிற டைரக்ட் மீனிங். இலா அப்படின்னா அஹ்தாஜ் இலா
கஷ்ஃப் ஹிசாப். கஷ்ஃப் ஹிசாப் அப்படின்னு சொன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் வேர்டு தான் அது கஷ்ஃப் ஹிசாப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த ஸ்லாங்ஸ்ல எப்படி சொல்றாங்க? அஹ்தாஜ் கஷ்ஃப் ஹிசாப், அஹ்தாஜ் கஷ்ஃப் ஹிசாப். அதே தான் இலா மட்டும் இந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா? பலஸ்தீனியன்ல பித்தி கஷ்ஃப் ஹிசாப், பித்தி கஷ்ஃப் ஹிசாப். எஜிப்சியன் ஆயிஸ் கஷ்ஃப் ஹிசாப். ஸோ வேணும் அப்படிங்கிறத மாற்றம், பாக்கி எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? பேங்க் ஸ்டேட்மெண்ட்க்கு கஷ்ஃப் ஹிசாப் தான் பயன்படுத்துறாங்க. வேற என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல உரீத் இக்லாக் ஹிசாபி, உரீத் இக்லாக் ஹிசாபி. இக்லாக் அப்படின்னு சொன்னா க்ளோசிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூட் வெர்ப். இக்லாக் ஹிசாபி அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட். ஓகேங்களா? உரீத் இக்லாக் ஹிசாபி, என்னுடைய அக்கௌண்ட்டை நான் ஓபன் க்ளோஸ் பண்ணணும். ஸ்லாங்ஸ்ல இது எப்படி சொல்றாங்க? சவுதி ஸ்லாங்ஸ்ல அபகா உகஃபில், அபகா உகஃபில் ஹிசாபி, அபகா உகஃபில் ஹிசாபி. உகஃபில்னால என்ன பண்றது? பூட்டு போடுறது. உகஃபில்னா க்ளோஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். உகஃபில் ஹிசாபி அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு அப்படிங்கறத சவுதி ஸ்லாங்ல. பலஸ்தீனியன் பித்தி உசக்கிர் ஹிசாபி, பித்தி உசக்கிர் ஹிசாபி. உசக்கிர் அப்படின்னாலும் க்ளோஸ் பண்றது, அடைக்கிறது, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் உசக்கிர். ஓகேங்களா? எஜிப்ஷியன் இது எப்படி சொல்றாங்க? ஆயிஸ் உகஃபில் ஹிசாபி, ஆயிஸ் உகஃபில் ஹிசாபி. காஃப் வந்துட்டு இவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஹம்சாவை தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. வஅஃபில் ஹிசாபி, ஆயிஸ் வஅஃபில் ஹிசாபி. இதுல என்ன புது வார்த்தை நம்ம கத்துக்கிட்டோம்? க்ளோஸ் பண்றதுக்கு இக்லாக், இக்லாக். ஓகேங்களா? அதே போல உகஃபில், உகஃபில் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்றது? லாக் பண்றது, பூட்டு போடுறது, க்ளோஸ் பண்றதுக்கு. சக்கீர் அப்படின்னாலும் என்ன பண்றது? அடைக்கிறது, க்ளோஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு எவ்வளவு தயாரா இருக்கிறீங்க? ஒரு பேங்க்ல போயிட்டு கான்ஃபிடென்ட்டா அரபிக்ல உங்களுடைய பேங்க் பரிவர்த்தனை, பிசினஸ் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பனா இருக்கட்டும், ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம மற்ற வீடியோல வந்துட்டு ஆன்லைன் பரிவர்த்தனை, ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணக்கூடிய இடங்கள்ல நம்மளுக்கு என்னென்ன வந்துட்டு அரபிக்ல வந்துட்டு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். இன் தி நெக்ஸ்ட் லெசன். மஅஸ்ஸலாமா.